அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் 5 உரைநடை உலகம் நாட்டுப்புற கைவினை கிளைகள் அப்படிங்கிற பாடத்தை நாம் பார்த்துட்ருக்கோம். கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நற்பண்புகளை வளர்ப்பது கலைகளுடைய இயல்பாகும். இப்போ கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நல்ல ஒரு பண்பை வளர்ப்பது கலைகளுடைய இயல்பாகும். இப்போ கல்லூரி மாணவர்கள் எல்லாம் கைவினை பொருட்கள் கண்காட்சிக்கு போகிறாங்க. அங்கே போய் முதல்ல அவங்க பார்க்குறது எதுனா மண்பாண்ட கலையரங்கில் போய் பார்க்குறாங்க. அவருக்கு பொறுப்பாளர் விளக்கம் சொல்கிறாங்க. மண்ணாலான பொருட்கள் எது எது அப்படின்னா குடம், தோண்டி, கலயம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி முதலியன என்ன மண்ணாலான பாத்திரங்கள். இப்போ மலர்விழி சொல்கிறாங்க, நல்ல களிமண் கிடைத்தால் உடனே மண்பாண்டங்கள் செய்ய தொடங்கி விடலாம் அல்லவா. நல்ல களிமண் கிடைத்த உடனே மண்பானை நாம் செஞ்சிடலாம் இல்லையா அப்படின்னு மலர்விழி கேட்குறாங்க. அதற்கு பொறுப்பாளர் சொல்கிறாரு, அப்படியே செய்து விட முடியாது. மண்ணை தோண்டி அதில் களிமண்ணை நிரப்ப வேண்டும். மண்ணை தோண்டி ஒரு குழி மாதிரி நம்ம சுத்தமாக வெட்டி அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மண்ணை நிரப்பணும். அந்த குழியில் அதில் தண்ணீர் ஊற்றி ஒரு நாள் முழுவதும் தண்ணீர் ஊற்றி அந்த குழியில் களிமண்ணை போட்டு ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்க வேண்டும். பின்பு அதனுடன் குறிப்பிட்ட அளவில் மெல்லிய மணலை நல்லா ஜலிச்சுட்டு மேலே இருக்கிற சல்லி குப்பை எல்லாம் எடுத்துட்டு மெல்லிய மணல் சேர்த்து சாம்பல் ஆகியவற்றை கலந்து அதோட சாம்பல்லாம் கலந்து மண்ணை நன்றாக பிசைய வேண்டும். பிசைந்து அதான் பக்குவப்படுத்த வேண்டும். இதுதான் பானை செய்யும் சக்கரம். பாருங்கள், இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் பானை செய்கிற சக்கரம். இதனை நாங்கள் திருவை என்போம். பானை செய்கிற சக்கரத்தை திருவை அப்படின்னு சொல்லுவாங்க. மண்பாண்டம் செய்கிறவங்க திருவையை வேகமாக சுழல செய்து அந்த நடுப்பகுதியில் மண்ணை நல்லா பிணைந்த மண்ணை வச்சுட்டு திருவை அப்படியே சுற்றுறது வேகமாக சுழல செய்து அதன் நடுவில் மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடித்து மண்பாண்டங்களை உருவாக்குவார்கள். மண்ணெல்லாம் இந்த திருவை ஓட்டுறதுக்கு ஒருத்தர் வச்சுக்குவாங்க, அல்லது குச்சி வச்சுட்டு திருவை சுற்றிட்டு தேவையான பதம் வரும்போது குச்சை வச்சு திருவையை நிறுத்துவாங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, திருவை கரண்ட்லேயே இருக்குது. இந்த வட்டமான பகுதி இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி கரண்ட்டில் ப்ளக்கு கொடுத்து சொருவிட்டு சுவிட்சை போட்டோன்னா அப்படியே மண்பாண்டம் செய்வாங்க. யாருடைய உதவியும் தேவையில்லை. ஒருத்தர் மண்ணை பிணைந்து திருவையில் வச்சுட்டு கரண்ட் சுவிட்சு போட்டு என்ன பண்ணலாம், நம்ம அந்த திருவியை சொல்லலை செய்யலாம். வேகமாக வேணுன்னா வேகமாக வச்சுக்கலாம், குறைவாக வேணுன்னா குறைவாக வச்சுக்கிட்டு மண்பானையை செய்யலாம். நடுவில் மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடித்து மண்பாண்டங்களை உருவாக்குவோம். உரிய வடிவம் வந்த உடனே அடிப்பகுதியில் நூல் அல்லது ஊசியை வைத்து அறுத்து எடுத்து நூல் அல்லது ஊசி வச்சுட்டு அறுத்து எடுத்து வச்சு அந்த செய்கிற பாத்திரம்லாம் வரிசையாக வைத்து அதை நல்லா காய வைக்கணும். அங்கே இருக்கும் உதவியாளர் சக்கரத்தை பயன்படுத்தி அங்கே இருக்கிற உதவியாளர் அங்கே இருக்கிற சக்கரத்தை பயன்படுத்தி மண்பாண்டங்களை செய்து காமிக்கிறார். பொறுப்பாளர் பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது பானை செய்கிறது என்ன சொல்லலாம், பானை வனைதல் அப்படின்னு சொல்லலாம். அவ்வாறு வணையப்பட்ட பானைகள் ஓரளவு காய்ந்ததும் செஞ்சு வச்ச பானை காஞ்ச உடனே தட்டுப்பலகை கொண்டு தட்டி பானையின் அடிப்பகுதியில் இருக்கும் ஓட்டையை மூடி பானையை முழுமையாக செய்வாங்க. இந்த ஓட்டையை மூடின பின்னாடி பானை கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். மறுபடியும் தட்டுப்பலகையை வச்சு நல்லா தட்டி அப்படி மெல்லிதாக ஆக்கி அப்போ அந்த பானை பகுதியை அப்படியே கமுத்தி காய வச்சுட்டு அப்புறம் நல்லா 2-3 நாள் காஞ்ச பின்னாடி அப்புறம் பானையை நல்லா நேராக வச்சு காய வச்சுட்டு அப்புறம் செம்மண்ணெல்லாம் பூசி நல்லா பானையை சோலையில் வைத்து நல்லா பானை சுட்ட பின்பு தான் அதை என்ன பண்ணுவாங்க, நாம் பயன்படுத்துகிற பொருளாக பயன்படுத்துவார்கள் பானை செய்வோர். பிறகு உருட்டுக்கள் கொண்டு தேய்த்து பானையை மெருகேற்றும். இப்போ அதுக்கு பின்னாடி உருட்டுக்கள் வச்சு நல்லா பானையை தேய்க்கிறது, கொஞ்சம் தண்ணி தெளித்து அப்படியே தேய்ச்சமாக பானையை மெருகேற்றுவார்கள். இப்படி தான் பானையை செய்வார்கள். பானையை இப்படி ஆற்றுலேருந்து கொண்டு வந்த களிமண்ணை ஏரியிலேருந்து கொண்டு வந்த களிமண்ணை அப்படியே செய்ய முடியாது. நல்லா குழியிட்டு அந்த குழியில் நம்ம பானையை என்ன பண்ணுவாங்க, குழியிட்டு
களிமண்ணை நன்றாக காய வைத்து அந்த குழியில் களிமண்ணை இட்டு நல்லா தண்ணி தெளிச்சுட்டு நல்லா ஊற வச்ச பின்னாடி அதோடு மெல்லிய மணலை சேர்த்து அதனுடன் சாம்பல் சேர்த்து நன்றாக பிசைந்து திருவையில் வைத்து அந்த பதமான மண்ணை நல்லா பதமாக குலைந்து திருவையில் 2 கையும் பிடிச்சிட்டு பாத்திரங்களை செய்வார்கள். தேவையான வடிவம் வந்த பின்னாடி ஊசி அல்லது நூல் கொண்டு அந்த ஒவ்வொரு பாத்திரமாக அறுத்து தனித்தனியாக வைத்து நன்றாக காய வைத்த பின்பு தட்டுக்கள் வைத்து பானையினுடைய சட்டி பானை அவற்றினுடைய அடிப்பகுதியை நன்றாக தட்டி உருட்டுக்கள் கொண்டு பானையை மெருகேற்றுவார்கள். இவ்வாறு தான் பானையை யார் செய்வாங்க? பானை செய்வோர். நம்முடைய முன்னோர்கள்லாம் அக்காலத்தில் சட்டி பானை முதலியவற்றை அடுப்பு மண்ணாலான அடுப்புகள் புரியுதா மண்ணால் செய்த அந்த தட்டங்கள் முதலியவற்றை தான் பயன்படுத்தினார்கள். அவ்வாறு மண்ணாலான பானையில் சமையல் செய்யும்போது அந்த சமையல் சுவையாக இருக்கும். அது உடலுக்கு எவ்வித நோயையும் ஏற்படுத்தாது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பது எது அப்படின்னா மண்ணாலான பாத்திரங்களை நாம் பயன்படுத்தும் போது ஒவ்வொரு மனிதனுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியானது ஏற்படுகின்றது அப்படின்னு அறிவியல் ரீதியான ஒரு உண்மையாகும். இப்போ என்ன மாணவர்களே, இப்போ பானை வனைதல் அப்படின்னாலும் பானை செய்தல் அப்படின்னாலும் ஒன்று தான். என்ன மாணவர்களே, இப்போ நாம் பார்த்த பானை செய்தல் அப்படிங்கிற பகுதி பானை சட்டி கலயம் இதெல்லாம் எவ்வாறு செய்கிறாங்க, எப்படி செஞ்சு எடுக்கிறாங்க, எப்படி பதப்படுத்துகிறாங்க, எப்படி தட்டுறாங்க, அது எவ்வாறு மெருகேற்றுகிறார்கள் என்பதெல்லாம் இப்பாடப்பகுதியில் பார்த்தோம். இப்பாடப்பகுதி நன்றாக புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.